ஆண்டவர் என்னை மறந்துட்டாரோ, என்னை கைவிட்டு விட்டாரோ அப்படின்னு நமக்கு நினைக்கக்கூடிய அளவிற்கு சில சம்பவங்கள் நடக்கும்போது மனதில் அது தோன்றும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நீங்க நின்று கொண்டிருக்கலாம். ஆண்டவர் கூட என்னை கைவிட்டுட்டார் அப்படின்னு சொல்லி. இல்லை, ஆண்டவர் என்ன சொல்ல தெரியுமா? இயேசு 54:7 இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன். கைவிட்டது உண்மைதான். ஆனா எவ்வளவு நேரம் தெரியுமா? அப்படி கண்ணை இமைச்சு பாருங்க, அவ்வளவுதான். கண்ணை இமைச்சு பாருங்க, இமைப்பொழுது, அவ்வளவுதான். ஆனால் என்னுடைய உருக்கமான இரக்கங்களால் உன்னை நான் சேர்த்து கொள்ளுவேன். உண்மையில நான் இரக்கமா இருக்கிறேன். ஆண்டவர் இமைப்பொழுது கைவிட்டார்னா சில காரணம் இருக்கும். ஏன் அப்படின்னா, ஒருவேளை நம்ம செய்த தவறு நிமித்தம் நம்மளை அவர் பக்கம் திருப்புவதற்கு, நம்ம ஆண்டவர் விட்டு வழி விலகி போவது நிமித்தம் கொஞ்சம் அவரை திரும்பி பார்ப்பதற்கு, நம்ம வழிகளை சரிப்படுத்தி கொள்ள தேவன் இமைப்பொழுது கைவிடக்கூடும். அப்பதான் எல்லாம் கைவிட்டு போச்சு, ஒண்ணுமே நடக்கல, எல்லாமே கைவிட்ட மாதிரி இருக்கிற கர்த்தரை தேட ஆரம்பிப்பீங்க. எங்க தப்பு நடந்துச்சு, ஏன் எனக்கு இப்படி நடக்கணும் யோசிக்க ஆரம்பிப்பீங்க. அப்போ அதை சரிப்படுத்தின உடனே ஆண்டவர் உங்களை அனைத்தை சேர்த்து கொள்ளுவார். அதனால இது இமைப்பொழுது வரக்கூடிய ஒரு பிரச்சனை, அவ்வளவுதான். இன்னைக்கு நீ சந்தித்து கொண்டிருக்கிற போராட்டம், நெருக்கம், அது ஒரு சின்ன காரியம், கொஞ்ச நேரம், அவ்வளவுதான். அது கடந்து போயிடும். அது இமைப்பொழுதுதான். ஆனா உன் மேல நான் வச்சிருக்கிற இரக்கம், உன் மேல வச்சிருக்கிற ஒரு அன்பு, அது ரொம்ப பெரியது. அது உருக்கமான இரக்கம். உன்னை நான் சேர்த்துக்கூட புறம்பெல்லாம் தள்ள மாட்டேன். நீ பாவம் செய்துட்ட, என்னை துக்கப்படுத்திட்ட, இப்போ நான் கைவிட்டுட்டேன் அப்படிலாம் ஆண்டவர் சொல்ல மாட்டார். நீ வா, நான் உண்மையில இரக்கமுள்ள தேவனா இருக்கிறேன் அப்படின்னு அணைத்து கொள்ளுகிற ஒரு தேவன் அவர். இமைப்பொழுது கைவிட்ட மாதிரி தெரியும், ஆனா கைவிடுவதில்லை. சில சமயம் ஆண்டவர் கையை விட்டுருவார். நீங்க இழுத்துக்கிட்டே இருக்கீங்கல்ல, ஆண்டவர் கையை பிடிச்சு நீங்க எழுப்பீங்கல்ல, இங்கதான் போகணும், இப்படிதான் செய்யணும், இப்படிதான் ஆண்டவர் விட்டுருவார். சரிப்பா நீ போ அப்படின்னு. ஆரம்பத்துல நல்லா தான் தெரியும், ஆண்டவரே இல்லாம நம்ம இஷ்டப்படி செய்யறது. அப்புறம் தான் தெரியும் நஷ்டம், இழப்பு, வேதனை, நெருக்கம் வரும்போது, ஐயோ ஆண்டவர் கையை விட்டுட்டனே, அதனால எனக்கு பாதிப்பு, ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரே. அதை உணர்ந்த மனம் திரும்பின உடனே அவருடைய இறக்க நம்ம அணைத்து கொள்ளும். அதே மாதிரி தான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார். ஆண்டவரும் என்னை மறந்துட்டாரோ, கைவிட்டுட்டாரோ நீ கலங்கி நிக்கிறீங்கல்ல, உங்களோட தான் பேசுகிறார். நான் எப்படி உன்னை மறப்பேன், எப்படி உன்னை கைவிடுவேன்.